நண்பர்களுக்கு வணக்கம். நான் டி.எப்ப சோழன். வயநாட்டில் விரட்டி அடித்த மக்கள், தலை தெறிக்க ஓடிய ராகுல் காந்தி, பல்பு வாங்கிய பப்பு. உங்க எல்லாருக்கும் தெரியும், வயநாட்டில் நிலச்சரிவு. அதை பார்வையிடுவதற்காக ராகுல் காந்தியும் அவருடைய தங்கை பிரியங்கா காந்தி அவர்களும் சென்றார்கள். ஏன்னா வயநாட்டுடைய எம்பியாக இருந்தவர் நம்முடைய ராகுல் காந்தி கடந்த 5 ஆண்டுகள். இப்பொழுதும் அவர் தான் வெற்றி பெற்றாரு. அதனால வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்டு இருக்கின்ற இந்த தருணத்தில் அந்த மக்களுக்கு ஆறுதலாக அங்கிருந்த எம்பியா இருக்கக்கூடிய ராகுல் காந்தி போய்தான் ஆகணும். அவர் தான் மத்திய அரசாங்கத்துடைய பிரதிநிதியாக இன்னைக்கு இருக்கிறதாக அர்த்தம். ஆனா அடுத்து வருகின்ற இடைத்தேர்தலில் பிரியங்கா காந்தி அவர்கள் போட்டியிட போறாங்க. அதனால மக்களுடைய நன்மதிப்பை பெற வேண்டும், அவங்களுடைய கவலைகள்ல நாம பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். அதனால வயநாட்டுக்கு 2 பேரும் போனாங்க, பார்வையிட்டாங்க. ஆனா அங்க இருக்கின்ற மக்கள் கொதித்து எழுந்துட்டாங்கப்பா. பின்ன வெறுங்கையுடன் வந்தா மக்கள் வரவேற்பாங்களா? இந்த கடைசி தருணத்துல அவங்க வந்திருக்கின்ற நேரத்துல பசி பட்டினியுடன் வந்து நோய் பிணியுடன் இருக்கின்ற மக்களுக்கு ஏதாவது கையில கொண்டு வரலாம்ல. எதுவுமே இல்லாம வந்தா பின்ன மக்கள் விரட்டி அடிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைப்பீங்க. அவர் கையில எதுவும் கொண்டு வரல, உண்மைதான். ஆனா அதற்காக மக்கள் விரட்டி அடிக்கல, வேற மிகப்பெரிய ஒரு காரணத்துக்காகவே விரட்டி அடித்திருக்கின்றார்கள் மக்கள். எதற்காக விரட்டி அடித்திருக்கின்றார்கள், விரட்டி அடிப்பதில் நியாயம் இருக்கா இல்லையா, எல்லாவற்றையும் இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம். அதற்கு முன்பாக இந்த விவசாயியுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ ராகுல் காந்தி அவர்கள் வயநாட்டில் போயிட்டு பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் சொல்றாரு. ஆனா நம்ம ராகுல் காந்திக்கு ஆதரவா இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏயா ராகுல் காந்தியாவது வெறுங்கையுடன் வந்தாரியா, இல்லைன்னு சொல்லலையா? ஆனா மோடி அமித்ஷாவும் எங்கயா? அவங்க தான் அந்த நாட்டுக்கு பிரதமர், உள்துறை அமைச்சர். பேராபத்து நடைபெறுகின்ற பொழுது அந்த இடத்துல உள்துறை அமைச்சர் இருக்கணுமா இல்லையா? அதனால உள்துறை அமைச்சரும் வரல, மோடியும் வரல. அவங்க 2 பேரும் வராதது பொழுது ஏண்டா சங்கிகளா, நம்ம ராகுல் காந்தி வந்ததை வந்து இந்த மாதிரி குறை சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவர் என்ன போட்டோ ஷூட் எடுக்கிறாரு பாரியா, எப்படியாப்பட்ட மழை வெள்ளத்தெல்லாம் போயிட்டு பார்வையிடுறாரு பாரியா. இந்த மாதிரி மனிதனை எங்கேயாவது பார்க்க முடியுமா? ராகுல் காந்தி அவர்களை எதற்காக விரட்டடிக்க வேண்டும் அப்படின்ற கேள்வி உங்களுக்கு எழும். இந்த நீங்க பார்க்கின்ற வீடியோவில் காரை மறிக்கிறாங்க, 2வது போய் ராகுல் காந்தி இடத்துல பேசுறாங்க. அவங்க என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து பார்வையிட்டதுல மகிழ்ச்சி தான், ஆனா பார்வையிட்டீங்களா, ஆறுதல் சொன்னீங்களா, அப்படியே நீங்க கிளம்பி இருக்க வேண்டும். ஏன்னா நாங்க பாதிக்கப்பட்டிருக்கிறோம், நாங்க பழைய வாழ்க்கைக்கு திரும்பணும். 2வது பசியுடன் பட்டினியுடனும் நாங்க கடக்கிறோம், 2வது காயங்களுடன் கடக்கிறோம். எங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களானது இப்ப கிடைக்கல. அதுவும் வயநாடை பொறுத்த வரைக்கும் குறிப்பா நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய கடைகள்லாம் அழிஞ்சு போச்சு. நாங்க மாற்று இடத்துக்கு தான் கடைகளுக்கு போகணும். ஆனா ராகுல் காந்தி அவர்கள் 2 நாளா அங்க வந்து டேரா போட்டதுனால ராகுல் காந்தி அவர்கள் எங்கெல்லாம் வந்து பார்வையிடுகின்றாரோ அங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கடைகள் மூடப்படுகிறது. அத்தியாவசிய பொருட்கள் வாங்கணும்னு போறவங்களுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக ஏமாற்றம் அடைகிறாங்க. மருத்துவமனைகளும் மருந்தகங்களும் தவிர மீது எல்லாமே மூடிடுறாங்க. பசுடன் இருக்கிற அரிசி வாங்கணும், சோறாகணும், சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிற அந்த தருணத்துல, இல்ல ஒரு பால் ஒரு பிரெட் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த தருணத்துல ஒட்டுமொத்த கடைகளுமே வந்து பாத்தீங்கன்னா மூடப்பட்டிருக்குது. நீங்க கண்டிப்பா இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ ஒரு விஐபி வராருன்னா அவருடைய பாதுகாப்பு கருதி அந்த இருக்கக்கூடிய கடைகளை நிச்சயமாக மூடுவாங்க. அப்படிதான் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் இசட் கேட்டகரி பாதுகாப்புல இருக்கக்கூடியவங்க. அவங்க வந்த கடைகளை மூடத்தான் செய்வாங்க. அதனால பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்கிறோம், ஆறுதல் சொல்றோம், அதெல்லாம் நல்ல விஷயமா இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக அங்கிருந்து கொண்டு அங்க இருக்கின்ற மக்களுக்கு இடைஞ்சல் செய்யக்கூடாது. அதனால தான் மக்களை பொறுத்த வரைக்கும், எப்பா நீ வந்தது நல்லது, 100 வீடு கட்டித்தரேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் நல்லது. வெறுங்கையுடன் வந்திருக்கிற, வருகின்ற போது ஒரு 100 பேருக்கு உணவு சமைத்து கொடுக்கிற மாதிரி அவங்க கட்சிக்காரங்களுக்கு ஆர்டர் போடலாம். இல்ல வருகின்ற போது பிரெட், பால், பன்னு இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வந்திருக்கலாம், மருந்து பொருட்களை கொண்டு வந்திருக்கலாம், துணிமணிகளை கொண்டு வந்திருக்கலாம், பெட்ஷீட்களை கொண்டு வந்திருக்கலாம். எதுவுமே நீ கொண்டு வந்ததாக தெரியல. ஆனா அத்தியாவசிய பொருட்கள் கொண்டு வரலாம் கூட இடத்தை காலி பண்ணியா அப்படின்றதான் எல்லாருடைய எண்ணமா இருக்குது. அதுவும் இல்லாம இந்த ராணுவத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பாலம் அமைச்சிருக்காங்க. அந்த பாலத்துல மக்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் போகணும், காப்பாற்றப்பட்டவர்களுடைய வாகனங்கள் அந்த பக்கம் போகணும், குறிப்பா ஆம்புலன்ஸ் ஆனது அந்த பக்கம் போகணும். இப்படி அந்த பாலம் தான் பிரதானமாக இருக்கிறது, ராணுவம் அமைத்த இரும்பு பாலம். ஆனா ராகுல் காந்தி போன்ற விஐபிகள் அந்த இடத்துல சுற்றி சுற்றி சொல்வதன் காரணமாக ராகுல் காந்திக்கு பின்னாடியே ஏகப்பட்ட கார்கள் போது, ஏகப்பட்ட வாகனங்கள் போது. அதனால
அவசரத்துக்காக ஆம்புலன்ஸ் போறதுக்கு கூட வழி இருக்க மாட்டேங்குது. ராகுல் காந்தி வராருன்னு சொல்லிவிட்டு வழியில் நின்று பாக்குறாங்க. இப்படி ஏகப்பட்ட தடையானது ராகுல் காந்தியால ஏற்பட்டிருக்குது, பிரியங்கா காந்தியால ஏற்பட்டிருக்குது. அவர் வந்ததுனால நன்மை ஏற்பட்டிருக்குதா என்பதை தாண்டி கெட்டது தான் நடக்குது அங்க இருக்கின்ற மக்கள். அதனால தான் சாமி தயவு செய்து இடத்தை காலி பண்ணு, நீ வந்துட்ட, எங்களை பார்த்துட்ட, எங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்ட, ஓகே நீ கிளம்பிடு அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே விரட்டி அடிக்கிறாங்க. ஏங்க ராகுல் காந்தி அவர்கள் வெறுங்கையோடு வந்தாருன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, மற்றவங்களாம் என்ன வாரி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க ராணுவமா இருந்தாலும் சரி, தன்னார்வலா இருந்தாலும் சரி, மக்களை காப்பாற்றுகின்ற போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கின்ற பொழுது பல மக்களும் உணவு சமைத்து போடுறாங்க. அதுவும் இல்லாம மிக முக்கியமாக இருக்கக்கூடியது செல்போன் சர்வீஸ் தான். அதில் ஏர்டெல்லாக இருந்தாலும் சரி, ஜியோவாக இருந்தாலும் சரி, பிஎஸ்என்எல்லாக இருந்தாலும் சரி, ஏப்பா 3 நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக எங்கே ஒன்றாலும் பேசிங்க, 1 GB டேட்டாவை தாராளமாக பயன்படுத்திங்க, 3 நாளைக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு செல்போன் நிறுவனங்கள் அவங்களால முடிந்த உதவியை அந்த தருணத்தில் அவங்களுக்கு அது தேவைப்படுகிறது. ஏன்னா நான் எங்கே இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன் என்ற விஷயமானது மற்றவங்களுக்கு தெரிவிக்க வேண்டும். மீட்பு பணியானது எப்படி போயிட்டு இருக்குது, நம்ம வீடு எப்படி இருக்குது, நம்முடைய வாசல் எப்படி இருக்கிறது, நம்முடைய சொத்துக்கள் எப்படி இருக்கிறது, நாம மீண்டும் அங்கே குடியேற முடியுமா இல்லையே, இந்த தகவல் எல்லாம் பார்த்தீங்கன்னா தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய சொந்த பந்தங்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதற்காக செல்போன் நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 நாளைக்கு இலவசமா எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. அது பாராட்டக்கூடியது. ஆனா பிஎஸ்என்எல் பொறுத்த வரைக்கும் ஒருபடி மேல போயிட்டு, ஏங்க இந்த வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய டவர்லாம் சுத்தமா போயிட்டு இருக்கோம், நீங்க என்னதான் டேட்டா கொடுத்தாலும், என்னதான் வாய்ஸ் கால் பெரிய கொடுத்தாலும் டவர் இல்லைன்னா என்ன பண்றது, அதனால நான் ஜென்ரேட்டர் வச்சு புதுசா டவர் உருவாக்கி அந்த இடத்துல மக்களுக்கு தங்கு தடையின்றி இலவசமான டேட்டாவும் இலவசமான வாய்ஸ் காலும் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு மற்ற செல்போன் நிறுவனங்கள்லாம் தாண்டி பிஎஸ்என்எல் ஆனது சிறப்பான சேவை செஞ்சிருக்குது. இப்படி கார்பரேட் நிறுவனங்கள் என்று சொல்லப்படுகின்றவங்க கூட அந்த நேரத்தில் என்ன தேவையோ அதெல்லாம் உணர்ந்து கொடுக்குறான். அது மட்டும் இல்ல, வெறுமனே டவர் மட்டும் கொடுத்துட்டா போதுமா, செல்போன் தேவையில்லையா? அதனால பல பேரும் செல்போனே ஃப்ரீயா கொடுக்குறாங்க. நேத்து மட்டும் ஒரே நாள்ல 600 செல்போன்கள் பாத்தீங்கன்னா 600 குடும்பங்களுக்கு விநியோகிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி அந்த தருணத்துல மருந்து பொருட்களா, உணவு பொருட்களா, இல்ல உணவே தரணுமா, உடை தரணுமா, ஷூ தரணுமா, கொடை தரணுமா, அவங்களால முடிஞ்சது என்னென்ன தர முடியுமோ அத்தனை எளிய மக்களும் இந்த விபத்துல பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லோருக்கும் தங்களால் முடிந்ததை உதவுகிறாங்க. ஆனா ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் வந்தாரு, போட்டோ ஷூட் எடுத்தாரு, மக்களை கட்டி பிடிச்சாரு, தலையில முத்தம் கொடுத்தாரு, மழை வெள்ளம் எங்கெல்லாம் பெருக்கெடுக்குதோ அங்கெல்லாம் போய் நின்னாரு, போட்டோ எடுத்தாரு, வீடியோ எடுத்தாரு, அப்படியே சுத்தி சுத்தி அங்கிருந்து மக்களுக்கு ஆறுதல் சொல்றேன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான விஷயங்கள் கூட கிடைக்காம தடுத்தாருன்னா அங்க இருக்கின்ற மக்கள் என்ன நினைப்பாங்க? அதனால ராகுல் காந்தி அவர்களை நீங்க வராதிங்க, எல்லாம் சீரடைட்டும். அப்ப வாங்க, சீரடைந்த பிறகு மக்கள் உங்ககிட்ட என்ன கேட்கிறாங்களோ, இந்த நாடாளுமன்ற தொகுதியினுடைய கடந்த கால எம்பி ஆக இருந்து என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. ஆனா இன்னைக்கு மீட்பு பணிக்கு தடையாக இருக்க வேணா, போயா போயா அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்களை விரட்டுறாங்க. ஆனா ராகுல் காந்தி விரட்டுகின்ற வீடியோவை பாஜக காரங்க பாத்தீங்கன்னா எடுத்து இணையதளத்துல போட்டு கொண்டாடுறாங்க. ஏன்னா பாஜக ஒரு நெருக்கடி இருக்குது, மோடி வரல, அமித்ஷா வரல அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் அந்த இடத்துல இருக்குது. அதற்கெல்லாம் பிஜேபி காரங்க பதிலளிக்க வேண்டும். ஆனா மோடியை பொறுத்த வரைக்கும் கேரளா மண்ணை சார்ந்த அமைச்சர்கள் யார் இருப்பாங்களோ அங்க அனுப்பியிருக்காங்க. கேரளாவுடைய எம்பிக்கள், சட்டமன்ற உறுப்பினர் யார் இருந்தாலும் சரி, கட்சி நிர்வாகம் யாரா இருந்தாலும் சரி அங்க அனுப்பியிருக்காங்க. ஆர்எஸ்எஸும் தன்னுடைய ஆட்களுடன் போயிட்டு அங்க மீட்பு பணியில ஈடுபட்டு இருக்குது. எல்லாருக்கும் முன்பாக ஆர்எஸ்எஸ் தான் போய் வேலை பார்த்ததாக சமூக வலைதளங்கள்ல நம்மளால பார்க்க முடியுது. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் சும்மா இல்ல, ஆன் த ஸ்பாட்ல எல்லாரும் சேவை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா பிரதமர் ஏன் போல, அமித்ஷா ஏன் போல அப்படின்னு சொல்லும் போது நிச்சயமாக பாதுகாப்பு காரணங்கள் இருக்கும். ரெண்டாவது விஐபிக்கள் போனாங்கன்னு வச்சுங்களேன், விஐபிக்கு பாதுகாப்பு தர்றதா அங்க இருக்கக்கூடிய காவல்துறையினர், இல்ல மீட்பு பணியில ஈடுபடுறதா, இல்ல அல்லல் பட்டு கொண்டு இருக்கின்ற மக்களுக்கு அத்தியாவசிய சேவையை தர்றதா, இல்ல மோடி அவர்களை பத்திரமா கூட்டுன்னு வந்து மக்களிடையே சந்திக்க வைக்கிறதா, இல்ல திருப்பி அனுப்புறதா, இந்த பணிகளை பெரும் சுமையா இருக்கும். மோடி அவர்களே வரேன் அப்படின்னு சொன்னா கூட கண்டிப்பாக மாநில அரசாங்கமானது இப்ப வேணாங்க, கொஞ்சம் நிலைமை சீரடைட்டும் அப்படின்னு கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. அதனால தான் அமித்ஷா, மோடி போன்றவர்கள் அந்த இடத்துல போல. இப்ப சென்சிட்டிவா இருக்கின்ற மக்களுடைய உணர்வுகள் அவங்க வரலையே இவங்க வரலையே என்ற எண்ணம் இருக்கும். ஆனா தலைவர்கள் வந்தாங்கன்னா அவங்களுடைய பாதுகாப்பு விஷயங்களை மட்டும்தான் பார்க்க முடியும். அந்த மாதிரி தான் ராகுல் காந்தி வந்ததுனால அவர் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்துக்கு கடையை அடைப்பதன் காரணமாக அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்கல, குழந்தைக்கு பால் கூட கிடைக்கலாங்க. அதனால ஏண்டா வந்த அப்படின்னு தான் பப்பு, என்னை விடவா மக்களுடைய கவலைகள்ல பங்கெடுத்துக் கொள்ளுகின்ற ஒரு அரசியல் தலைவர் இருக்கிறார், என்னை விடவா எளிமையான ஒரு தலைவர் இருக்கிறார் அப்படின்னு போட்டோ ஷூட் நடத்துவதற்காக விரைந்தோடி போன ராகுல் காந்தியை வயநாட்டு மக்கள் விரட்டி அடித்தாங்க.
பல்பு வாங்கினாரு பப்பு. ஏன்பா மொத்தமாக உள்நோக்கத்துடன் பேசுறியப்பா, அந்த அளவு கொஞ்சம் கூட அங்க பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கணும், ஆறுதல் சொல்லணும் என்ற உள்ளன்பு இருக்காம போயிடும். இப்படிலாம் அரசியல் பண்றீங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது உண்மையாகவே ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் இந்த துயர்ல பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். அவங்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறார். அதனால தான் மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி காங்கிரஸ் ஆட்சியில இல்லை என்றாலும் கூட அந்த வயநாட்டில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 100 வீடுகள் கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். நல்ல எண்ணம் தான், உதவணும் என்ற எண்ணம் தான் இருக்குது. ஆனால் அதை 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்லை பாதிக்கப்பட்டவருடைய கேம்புக்கு போயிட்டு அங்கே மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க, மீட்பு பணியை தொலை தூரத்திலிருந்து பார்வையிட்டு விட்டு மீட்பு பணிக்கு என்ன மாதிரி உதவிகள் தேவை, நான் மோடியை சந்திக்கிறேன், அமித்ஷாவை சந்திக்கிறேன், என்ன பண்ணணும் சொல்லுங்க அப்படின்னு ஆக்கப்பூர்வமாக அதிகாரிகளை கூப்பிட்டு ஆலோசனை நடத்தி விட்டு விரைவாக டெல்லி இங்கிருந்து என்னவெல்லாம் வயநாட்டு மக்களுக்கு கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுத்துருக்கலாம். ஆனால் நம்ம தலைவரை பொறுத்த வரைக்கும் சுற்றி சுற்றி ஃபோட்டோ ஷூட் எடுப்பேன், சுற்றி சுற்றி போவேன், எந்த இடத்துலையும் வரல அப்படின்ற வார்த்தையே இருக்கக்கூடாது. எல்லா இடத்துலையும் 2 மணி நேரம் உட்காருவேன், அங்கே கொடுக்குற சாப்பாடை சாப்பிடுவேன். ஏன் நீ சாப்பாடு கொடுக்க வேண்டியதா இல்லை அடுத்தவங்க கொடுக்குற சாப்பாடை வாங்கி சாப்பிட்டு என்ன மாதிரி ஒரு எளிய தலைவர் இருக்க முடியுமா அப்படின்னு காட்டுறதுக்காக வந்திருக்கிறியா? அங்கே இருக்கிறவங்க கேள்வி கேட்பானா இல்லையா? அதனால தான் அந்த மக்களை பொறுத்த வரைக்கும் விரட்டி அடிக்கிறாங்க. ராகுல் காந்தி அவர்கள் இனியும் புரிந்து கொண்டு இங்கிருந்தா நம்மளை மட்டுமே சுற்றி திரிகிறது பாதுகாப்பு படையானது, மக்களுக்கானவற்றை செய்யலை, நாம் இங்கிருந்து கிளம்புவது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போய் அந்த மக்களுக்கு என்ன வேண்டுமோ யார் அரசாங்கத்தில் இருக்காங்களோ அவங்க கிட்ட பேசி உரியனவற்றை வாங்கி தந்தாவே இதெல்லாம் ராகுல் காந்தியால தான் கிடைச்சிது அப்படின்னு ஒரு நற்பெயர் இருந்தா அடுத்து நடக்கின்ற நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் கண்டிப்பா நம்முடைய பிரியங்கா காந்தி அவர்கள் வெற்றி பெறுவார்கள். அப்படி இல்லைன்னா சுற்றி சுற்றி அந்த மக்களுடைய தேவைகளுக்கு தடையா இருக்க வேண்டாம், மீட்பு பணிக்கும் இடைஞ்சலா இருக்க வேண்டாம் என்பதுதான் நம்ம ராகுல் காந்தி கிட்ட நாம கேட்கின்ற கோரிக்கையா இருக்குது. ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் வயக்காட்டை பார்க்க போனார்னா வயல்ல இறங்கி நாத்து நடுவாரு. ஆனா இங்க சேத்த பார்த்த உடனே நாத்து நட கூப்பிடுறாங்களோ என்று சொல்லிவிட்டு சேத்துல இறங்கிட்டாரா என்னவோ நமக்கு தெரியலங்க. ஆனா நீ வந்ததுனால சோத்தல கை வைக்க முடியலையா, பொருள்லாம் வாங்க முடியலையா, மூட்டை முடிச்சு கட்டின்னு போயா அப்படின்னு விரட்டடித்திருக்கின்றார்கள் மக்கள். ஸோ ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் இடம் பொருள் ஏவல் தெரிந்து கொண்டு நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். ராகுல் காந்தி அவர்கள் ஆய்வு செய்தது ஆறுதல் கூர்னது சரியானது தானா? மோடி அமித்ஷா அவர்கள் பாதுகாப்பு காரணங்களுக்காக தான் வரலையா, இல்லை அவங்களுடைய பொறுப்புகளை தூக்கி தூரம் போட்டுட்டு எனக்கு என்ன எம்பியா கொடுத்துருக்காங்க நான் அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு புறக்கணிக்கின்ற மக்களை மோடி அமித்ஷாவும் புறக்கணிக்கிறார்களா? உங்கள் கருத்தை சொல்லுங்க. நன்றி நண்பர்கள்.